லாஸ்ட் வீடியோவில் நம்ம அனஸ்தீஷியா மெஷினோட இன்ட்ரடக்ஷன், ஹிஸ்ட்ரி, காம்போனன்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் கிளியராக பார்த்தோம். இன்றைக்கி இந்த பார்ட் 2ல் அதை விட முக்கியமான டாபிக்ஸை பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ், ப்ரெஷர் சிஸ்டம், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜ். இந்த கான்செப்ட் தான் ரியலாக அனஸ்தீஷியா மெஷின் எப்படி பேஷண்ட் லைஃப்பை சேஃபாக மெயின்டைன் பண்ணுதுன்னு புரிய ஹெல்ப் பண்ணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் அனஸ்தீஷியா மெஷின் ஆக்சிஜனை வந்து டெலிவர் பண்ணும். பேஷண்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். அனஸ்தெட்டிக் கேஸஸ் அப்புறம் வேப்பர் வந்து கொடுக்கும். சர்ஜரி டைமில் பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அன்கான்ஷியஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரீத்திங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பேஷண்ட் வந்து நார்மலாக ப்ரீத் பண்ண முடியலைன்னா மெஷின் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் ரெஸ்பிரேஷனை வந்து மானிட்டர் பண்ணும். ப்ரீத்திங், ஆக்சிஜன் லெவல் எல்லாமே வந்து செக் பண்ணும். பேஷண்ட்டோட சேஃப்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். ப்ரெஷர் சிஸ்டம் இன் அனஸ்தீஷியா மெஷின். ப்ரெஷர் சிஸ்டம் அனஸ்தீஷியா மெஷினில் ப்ரெஷர் சிஸ்டம் என்னென்னா கேஸஸ் என்னது, ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருந்து சேஃப் லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கிட்ட அனுப்புகிற ஒரு சிஸ்டம். சிம்பிளாக சொல்லணும்னா ஹை ப்ரெஷர் கேஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு சேஃபாக பேஷண்ட் கிட்ட ரீச் ஆகும். ப்ரெஷர் சிஸ்டமில் 3 டைப் இருக்குது. ஹை ப்ரெஷர் சிஸ்டம், இன்டர்மீடியட் ப்ரெஷர் சிஸ்டம் அண்ட் தென் லோ ப்ரெஷர் சிஸ்டம். ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இதில் தான் கேஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் சிஸ்டத்தில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் வால், அப்புறம் ப்ரெஷர் காஜ். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கேஸஸை வந்து ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் சிலிண்டரோட ப்ரெஷர் என்னென்னா 2000 PSI. இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கனால இதை வந்து பேஷண்ட்டுக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ இட் மஸ்ட் பி ரெடியூஸ்ட். இன்டர்மீடியட் ப்ரெஷர் சிஸ்டம், ஹை ப்ரெஷரில் இருந்து வந்த கேஸ் இங்கே வரும். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ப்ரெஷர் ரெகுலேட்டர், அப்புறம் பைப்லைன். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது சேஃப் லெவலுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். யூஸ்வலாக வந்து 50 PSIயில் மெயின்டைன் பண்ணும். ஆட்-ஆன் வந்து லோ ப்ரெஷர் சிஸ்டம். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் பிஃபோர் பேஷண்ட். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃப்ளோமீட்டர், வேப்பரைசர், ப்ரீத்திங் சர்க்கியூட். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கேஸ் ஃப்ளோவை அக்குரேட்டாக கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் அனஸ்தெட்டிக் வேப்பரை வந்து மிக்ஸ் பண்ணும். பேஷண்ட்டு கிட்ட வந்து சேஃபாக டெலிவர் பண்ணும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஒர்க்கிங் ஆஃப் ப்ரெஷர் சிஸ்டம். இந்த ப்ரெஷர் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் சிலிண்டரில் ஹை ப்ரெஷரில் ஸ்டார்ட் ஆகும். ப்ரெஷர் ரெகுலேட்டர் வந்து ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் சிஸ்டமில் ஸ்டேபிளாக ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும். லோ ப்ரெஷர் சிஸ்டமில் கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் வேப்பர் கூட வந்து மிக்ஸ் பண்ணுது. ஃபைனலாக பேஷண்ட் கிட்ட சேஃபாக வந்து ரீச் ஆகும். சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனஸ்தீஷியா மெஷின். அனஸ்தீஷியா மெஷினில் இருக்கிற சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அனஸ்தீஷியா மெஷினில் இருக்கிற சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பேஷண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண, அதுக்கப்புறம் சர்ஜரி டைமில் ஆக்சிடெண்ட்ஸை அவாய்ட் பண்ண யூஸ் ஆகுது. இதனால் பேஷண்ட்டுக்கு கரெக்ட் அமௌண்ட்டில் ஆக்சிஜன் அப்புறம் அனஸ்தெட்டிக் கேஸஸ் கிடைக்கும். ப்ராப்ளம் வந்தால் உடனே டிடெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்சிஜன் ஃபெயிலியர் அலாரம். ஆக்சிஜனோட ப்ரெஷர் வந்து கம்மியானால் உடனே இது ஆக்டிவேட் ஆகும். லவுட் சவுண்ட் கேட்டு டாக்டரை வந்து அலர்ட் பண்ணும். இதனால் பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் வந்து குறைச்சல் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். செகண்ட் ஒன் ஹைபாக்சிக் கார்ட் சிஸ்டம். கேஸ் மிக்சரில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். ஆக்சிஜன் லெவல் சேஃப் லிமிட்டுக்கு கீழே போகாமல் அப்ராக்சிமேட்லி 25% மெயின்டைன் பண்ணும். ஆக்சிஜன் அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு கூட இது வந்து லிங்க் பண்ணி இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஃப் லெவலில் இருக்கும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போது ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது. இப்போ நீங்கள் தெரியாமல் நைட்ரஸ் ஆக்சைடை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனை வந்து ஆன் ஆகும் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா நைட்ரஸ் மட்டுமே கொடுக்க முடியாதுல்ல, நான் வந்து ஆக்சிஜன் தேவையில்ல. ஸோ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணும். இதோட அதர் நேம் என்னென்னா லிங்க் 25ன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்.
ஏபிஎல் வால்வு, அதாவது அட்ஜஸ்டபிள் ப்ரெஷர் லிமிட்டிங் வால்வு. ப்ரீத்திங் சர்க்கியூட்டில் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ப்ரெஷர் ஜாஸ்தியானா எக்ஸ்ட்ரா இருக்க கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இதனால் லங்ஸுக்கு வந்து டேமேஜ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபோர்த் ஒன் வந்து ஆக்சிஜன் அனலைசர். கேஸ் மிக்சரில் இருக்கிற ஆக்சிஜனோட பர்சன்டேஜை வந்து கண்டினியூஸாக செக் பண்ணும். மானிட்டரில் வந்து இது டிஸ்பிளே ஆகும். ஆக்சிஜன் வந்து அன்சேஃப் லெவலுக்கு போனால் வந்து அலாரம் கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து கேஸ் ஸ்கேவேஜிங் சிஸ்டம். வேஸ்ட் அனஸ்தட்டிக் கேஸஸ் அவுட் சைட் வந்து லீக் ஆனால் ஸ்டாஃபுக்கு வந்து ஹார்ம்ஃபுல். இந்த சிஸ்டம் வேஸ்ட் கேஸஸை வந்து கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஆப்ரேஷன் தியேட்டர் என்விரான்மெண்ட்டை சேஃபாக வந்து வச்சுக்கும். வெண்டிலேட்டர் அலாரம். வெண்டிலேட்டர் ஒர்க்கிங்கை கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணும். ப்ராப்ளம் வந்தால் உடனே வந்து அலர்ட் கொடுக்கும். என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், ஆப்னியா, டியூப் டிஸ்கனெக்ட். இதனால் இமிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அனஸ்தீஷியா மெஷின் பேஷண்ட்டுக்கு கரெக்ட் கேஸ் கொடுத்து ப்ராப்ளம் வந்தால் உடனே அலர்ட் பண்ணிவிட்டு சர்ஜரியை வந்து சேஃபாக நடக்க ஹெல்ப் பண்ணுது. அட்வான்டேஜஸ்: accurate control of anesthetic gases, safe delivery of oxygen, support artificial ventilation, continuous monitoring of patient respiration, improve safety during surgical procedure. இந்த 2 வீடியோவில் நம்ம அனஸ்தீஷியா மெஷினோட இன்ட்ரடக்ஷன், ஹிஸ்ட்ரி, காம்போனன்ட்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல், ஃபங்க்ஷன், ப்ரெஷர் சிஸ்டம் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இப்போ உங்களுக்கு அனஸ்தீஷியா மெஷின் பற்றி ஃபுல் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மெடிக்கல் கண்டென்ட்டுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.